Hello friends, வணக்கம். Welcome to our channel Me and Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான கொய்யாக்கா வச்சு சட்னி செய்ய போறோம். அதுக்கு ரெட் கலர்ல இருக்கிற கொய்யா 3 எடுத்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பூண்டு பல்லு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா புளி எடுத்துக்கோங்க. கொய்யாக்கா வந்து ரெட் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கிற கொய்யாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்குமே தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொய்யாக்கா வந்து ரொம்ப முத்தி போனதாக வாங்காதீங்க, ஏன்னா சீடு அதிகமாக இருக்கிறதுனால அரைக்கும் போது அரைப்படாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. விதை கம்மியாக இருக்கிற கொய்யாக்கா எடுத்திங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம செய்கிற தக்காளி சட்னி மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எல்லாம் பொருளையும் போட்டு வதக்க போகிறோம். கொய்யாக்கா போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம். இந்த சட்னியை நாங்கள் நிறைய தடவை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, கொய்யா பழத்தில் அதிகமாக சீடு இருக்கக்கூடாது. ரொம்ப சீடு இருந்ததுன்னா அது போட்டு நம்ம அரைக்கும் போது சாப்பிடும் போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் சீடு அதிகமாக இருக்கிற நீங்கள் கொய்யா வச்சுருந்தீங்கன்னா அந்த கொய்யாவில் இருக்கிற சீடெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னி செய்யுங்க. கோவா வந்து ரொம்ப பழமாக இருந்ததுன்னா இது சட்னி செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. செமிக்காயாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சட்னி கொய்யா பழத்தில் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த சட்னியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியை தாளிக்கும் போது கடுகும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாயோட விதை இருக்குது இல்லையா, அதையும் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.